ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தை திருநாள் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொங்கல் விலாகில் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோண்டு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறையா வரும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்துச்சுன்னா செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு அவர் வீடியோ. நம்ம பொங்கல் ரெடி பண்ணிடலாம். நான் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டும் ஒன்றா தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். திணையும் எடுத்துக்கிட்டேன். குதிரைவாளி அண்டு பாசிப்பருப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இது நான் 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு இது வாஷ் பண்ணிவிட்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 லிட்டர் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு 75 கிராம் 750 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணி நல்லா விசில் வச்சு எடுத்துட்டேன். விசில் வச்சு எடுத்துட்டதுக்கப்புறம் சாம்பார் வச்சுக்கலான்னு பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வறுத்த பாசிப்பருப்பு தான். தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், பீன்ஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கேரட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். கத்திரிக்காயெலாம். அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி தூள் அண்ட் சாம்பார் பொடி, சீரகம், கடுகு எல்லாமே இதிலே போட்டுட்டேன். இந்த சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் நான் கீரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு விசில் வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிப்பு தான் ஆட் பண்ணணும். இப்போ தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பூண்டு, தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நல்ல அழகான தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதை அரைச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு தான் நான் அரைப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சால்ட் எல்லாம் போட்டுட்டு இதை மாற்றி வச்சுட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ இதே இதை சாம்பாருக்கும் தாளிச்சிட்டு வந்துட்டேன். சாம்பாருக்கு நான் அழகாக அதே கடுகு, சீரகம், மிளகு போட்டு தாளித்து வச்சாச்சு. இப்போ வாங்க வடைக்கு மாவு அரைச்சிடலாம். உளுந்த வடை தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்க போகிறோம். நான் நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 4 மணிக்கு போல் நல்லா பொதன்னு அரைச்சி எடுத்துட்டு நல்லா இதில் மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டுட்டு சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா இதை பீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ளஃபியாக வரணும்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக அதை வரத்துக்காக பீட் பண்ணணும். நம்ம கையை வச்சு நல்லா பீட் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும். சாஃப்டாக பொறுன்னு இருக்கும். இதை ஓரமாக வச்சுட்டு அதுக்குள்ளே பொங்கலை எடுத்து வச்சுருவோம். சக்கரை பொங்கலுக்கு தனியாகவும் எடுத்து வச்சுட்டேன். வெண்பொங்கலுக்கு தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணிவிட்டேன். அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணி இதில் ஊற்றிடலாம். முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த நான் கடலை எண்ணெயில் தான் பொரிக்கிறேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வடை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட vlog கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டி வடை, குட்டி பானையிலலாம் பொங்கல், சக்கரை பொங்கல், சாம்பார், சட்னி. அதுக்கப்புறமா பெரிய வடை, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, வாழைப்பழம். இது நம்ம செஞ்ச சாம அரிசி மட்டும் வச்சு செஞ்ச சக்கரை பொங்கல். கரும்போட மஞ்சள் வச்சு அழகாக வாழைப்பழம்லாம் வச்சு இன்றைக்கி வாழை இலையை போட்டு தலைவாழை இலையை போட்டு அழகாக பொங்கல் vlog உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனடியாக வரும். Atli delicious kitchen in Shamatwa. அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்றது வரையும் signing off. Thanks for watching my video. Take care. Bye. Once again, my heartly wishes. தை திருநாள் வாழ்த்துக்கள். Happy Pongal. Stay safe.